பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் பாருங்கள், நாம் இந்த வருஷத்தின் 2024ஆம் ஆண்டின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு பிறக்க இருக்கிறது. அதுக்கு ஒரு சில தினங்களே உண்டு. மீண்டும் உங்களை இந்த நாளிலே சந்திக்கிறதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருக்கிற நீங்கள் யூதா எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனம், பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமாய் கண்டது. இதை பாருங்கள், இந்த பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசையாய் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் முதல்ல நமக்கு என்ன வேணும்னா தைரியம் வேண்டும். ஏன்னா அந்த கடைசி காலம் அப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது. நமக்கு தைரியம் வேண்டும். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, இப்போ பாருங்கள், கிறிஸ்தவம் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஒப்பாக புரட்டி, இன்றைக்கி அப்படித்தாங்க கிறிஸ்தவம் போய்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை, மாறாக அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் உபதேசங்களாக இன்று போதித்து, அப்போ தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி ஒன்றான மெய் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதா, ஒன்றான மெய்தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அவர்களுக்கு ஆக்கினை உண்டு. பக்க வழியாய் நுழைந்து கள்ள உபதேசம் கொண்டு வருகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடாது இருக்குமாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வேண்டுகிறோம். பாருங்கள், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார். இப்போ கர்த்தர் பாருங்கள், ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருவருக்குமே தம்முடைய வழியிலே நடக்கும்படி அழைப்பை கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எல்லாருக்குமே இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து நீங்கள் கிறிஸ்துவ வழியில் நடக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் அதில் பாருங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் மட்டுமே. காரணம் என்ன? அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவின் வழியிலே நடக்காமல் தனக்குத்தானே ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு வேத வசனங்களை புரட்டி அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு விருப்பமானபடி வசனங்களை மாற்றி போதித்து அவர்கள் தவறான வழியிலே அவர்கள் நடக்கிறதோடு அல்லாமல் மற்றவர்களையும் அதில் நடத்துகிறார்கள். ஆகவே அவங்களுக்கு பாருங்கள், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கினினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்களையே அவர் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று அவர் அந்தகாரத்தில் கட்டி வைத்திருக்கிறார். தூதர்களுக்கே நியாய தீர்ப்பு உண்டு என்றால் மண்ணான உங்களுக்கும் எனக்கும் அவர் நியாய தீர்ப்பு
கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். அங்கே வசனம் என்ன சொல்லுகிறதோ நீங்கள் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். விசுவாச வாழ்க்கை என்பது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே வாசித்து அதை விசுவாசித்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் வசனத்தினுடைய அர்த்தத்தை புரியாமல் அவரவர் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றாற் போல் அதை மாற்றி நீங்கள் நடப்பீர்களானால் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தூதர்களையே விட்டு வைக்காதவர் உங்களையும் என்னையும் விட்டு வைப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆகவே பாருங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் அந்தபடியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல உபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினினாலே ஆக்கனை அடைந்து. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் தேவனுடைய வழியை விட்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் அந்த சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நடந்தது போல தான் நடக்கும். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கர்த்தருடைய வேத வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்டவை வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். இப்போ பாருங்கள், இந்த கடைசி காலமாக இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார். இன்னைக்கு தோன்றி இருக்கிறாங்க. அவங்களுடைய நடக்கையின்படி மற்றவர்களும் நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி அல்ல, அவருடைய இச்சைகளின்படி நடக்கிறவர்களாய் மனுஷர்களை நடத்துகிறார்கள் என்று தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் சென்ம ஜுவாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களாமே. இவங்களுக்குள்ள என்ன இல்லையா? தேவ ஆவி இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே ஒரு பதிவை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான். அப்போ தேவனுக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தேவ ஆவி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், இங்கே இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களாமை. இவங்களுக்குள்ள ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளே இல்லை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்போ பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் அவருக்குள் காத்திருக்கணும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வேதத்தை வாசியுங்கள். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். அதன் வழியில் நடங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களையும் உங்கள் விசுவாசத்தையும் அவர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி உங்களுக்குள் நிலைத்திருந்து உங்களுக்கு அவர்கிட்ட நல்ல கனிகளை கொடுக்கும்படியாகவும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகவும் அவர் உங்களை வழிநடத்தி செல்வார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை போல் இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், இது உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை, இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை போல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள். அதை நீங்கள் இந்த காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்கள். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.